ஐடிடியா ஜீவா படம் தெரியும். பிளாக் பஸ்டர் ஆகும் சொல்லணும். நல்ல ஒரு கதைக்களம் தான். ஆரம்பிச்சது எல்லாமே ஓகே தான். ஆனால் கடைசியில் இருக்கிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. உள்ள உடனே கொடுக்க அப்படி வேண்டாம் தனியாக கொண்டு போய் முடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் யாரை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகிக்கெல்லாம் சிலை வைக்கலாம் அப்படி நடிச்சிருக்காங்க படத்தில். ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே ஃப்ரேமே அப்படி தான் இருக்குது. நமக்கு படம் வந்து பார்க்கலாம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் இன்ட்ரோல் பேங்க் வந்து நல்லா இருந்தது. பிடிச்சிக்குது. எதுக்குமா கட்டி பிடிக்கிறேன்னாக்கா அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது நெகட்டிவ்னு எதுவும் சொல்ல முடியாது, பாசிட்டிவ் காட்டுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கதையை கொண்டு வரீங்க. 2018 நடந்தது. இப்போ எங்கடா குதிரையில படத்தோட கதைகள் நல்ல கதை. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கற்பனை மூவி. ரெண்டுக்கும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோ விட்ட மாதிரியும் தெரியல, படம் முடிஞ்ச மாதிரியும் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பீட் போவோம். தயவுசெய்து கலெக்ஷன் பண்ணணுமா இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லணும். அப்படி ஆரம்பிச்சதெல்லாம் ஓகே எனக்குள்ள தோணுது. ஏன்னா அது ஜேனர் வேற, இது ஜேனர் வேற. இது டோட்டலாக கற்பனை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கற்பனை இருக்கும். நம்மளோட தலைவரோ இல்லை நம்மளோட ஒரு கற்பனை இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எது வருதோ வரல. மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்த இயக்குனரோட படைப்பு எந்த அளவுக்கு டைட்டில் நல்லா தான் இருக்குது. படம் வந்து நல்லா கொண்டு போனாங்க சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக படம் நல்லா தான் இருந்தது. ஆனால் கண்டென்ட் வந்து பழசு. நம்ம ஏற்கனவே பார்த்த கண்டென்ட் தான் இது. நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம். நம்ம இந்த பாக்யராஜ் கூட ஒத்துருப்பார். செகண்ட் ஹாஃப் வந்து எங்கேஜிங்காக போயிட்டு இருந்து நடுவுலேயே ஸ்லோவாக இருக்குது. ஆக்டிங் அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படம் வந்து பாருங்க. அந்த படம்லாம் வந்து நல்லாவே ஓடிச்சு. இதுவாக கொஞ்சம் ஓடுமான்னு தெரியாது, அது வந்து நல்லாவே ஓடிச்சு. இந்த படத்தில் வந்து வந்து எதாவது காப்பாற்றுங்க அப்படி அதையாவது சரி ஒழுங்காக கொண்டு போனாங்களா, அதையும் கொண்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நல்லா உட்கார வச்சுட்டு காமெடி தான் இருந்துச்சு. படத்தில் நல்ல காமெடி வந்து கார்த்தி செம்மையாக பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா தான் இருந்துச்சு. அது கார்த்திக் நடிச்சிருக்காரு, அதுதான் காமெடி. ஆனந்த்ராஜ் அங்கங்கே சில இடத்துல கொஞ்சம் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு, அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது மாதிரிலாம் எந்த மிஸ்டேக் இல்லை, டேரக்டர் மேலே தான் மிஸ்டேக். டேரக்டர் மேலே ரைட்டிங் மேலே மிஸ்டேக்கு. டேரக்டர் மேலே மிஸ்டேக். நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம என்ன ஒன்றா நடித்தா பார்த்துருவாங்கன்னு நினப்பை வந்து அதை ஒழிக்கணும். ஏன்னா வந்து இப்போல்லாம் அது மாதிரி நினப்பெல்லாம் இல்லை. இப்போல்லாம் படம் நல்லா இருக்கணும், கொஞ்சமாக நல்லா இருந்தால் தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஆடியன்ஸுக்கு கஷ்டப்படி இப்போ இருக்கிற டிக்கெட் விலைவாசிகளெல்லாம் உள்ளே வந்து பார்க்க மாட்டாங்க. ஹீரோயின் சுமாராக யூஸ் பண்ணிக்காங்க சார், ரொம்பலாம் இல்லை, ரொம்பலாம் சூப்பராக சொல்ல. அதாவது இந்த படமே ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படி அதான் கண்டிப்பாக ஓடாது. எங்கள் பராசக்தியே பிரம்மாண்டமாக ஃபைல் படம் தான். அது பெரிய பிளாக் பஸ்டர்லாம் பராசக்தி சொல்ல முடியாது, அதுவே ஃபைல் தான். ஓகேங்களா? அந்த படத்துல ஏகப்பட்ட கோளாறு இருக்குது. இதில் வந்து அதை விட சொல்லவே தேவையில்லை. அவங்க தான் செகண்டாக நீங்கள் படம் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போன மாதிரியே செகண்ட் ஹாஃப் கொண்டு போனால் பரவாயில்ல. ஒரு முடிக்கணும் நோக்கத்தில் அவசரமாக முடிச்சிட்டாங்க. இன்டர்வியூ விடுறாங்க, உள்ளே போகிறோம், முடிஞ்ச மாதிரி தெரியல. அதுவும் படத்துக்கு செலவு நிறைய பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமே தெரியல. பிரம்மாண்டம் தெரியாத அளவுக்கு ஏதோ கம்மி பட்ஜெட்டில் பண்ண மாதிரியே கொண்டு போயிருக்காங்க ஃபீலிங். சினிமா ஃபோட்டோகிராஃபிங்கும் அப்படி தான் இருக்குது. அதனால இந்த படம் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாராக இருந்தாலும் பேசாத, நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு எடுக்கிறோம். தயாரிப்பாளங்க வந்து யாராக இருந்தாலும் கம்ஃபர்ட்டாக தான் பேசி தான் ஆகணும். வாங்கி தேவையில்லாத இடத்துல 2 மணி நேரத்தில் 4-5 பாட்டை புகுத்துனதுன்றது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். அண்டு மேக்கிங் ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக எல்லாத்துலேயுமே கொண்டு விடல. எனக்கு அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. மற்றவங்க எல்லாருமே ஆக்டிங் வைஸாக நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த காலத்தில் பண்ண மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு, புதுசாக இருந்தது. ஸோ பேசுகிறாங்க எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். ரேட்டிங் கொஞ்சமாவது நல்லா இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும்ன்ட்டு. அண்டு ரொம்ப லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 ஹவர் தான் இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். 2 ஹவர் இருக்க படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஹவருக்கு அந்த ஸ்டோரியை மூவ் பண்ண தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சின்னது படம். பட் ஆனால் அந்த 2 மணி நேரம் 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் 10க்கு 5க்கு வந்து ஒரு 3 தரும். சாட்டிஸ்ஃபைல பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே கரெக்ட் ஆகும். கரெக்ட் ஆகும். கேட்கலண்ணா